வேகட்டும். இது இப்போ என்ன செய்யறது? காளான் கிரேவியா? காளான் பெப்பர் கிரேவி. ஆனியன், டொமேட்டோ, இது வந்து கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது 4 இருக்கணுமா? காளான் இருக்கணும். இருக்கும். கடாயின்னு சொல்லுவோம். சவ்வு மேலே கடாயி. என்னது இது? நான் பெப்பரு, மிளகு, சீரகம் எல்லாம் அரைச்சி வச்சிட்டியா? மிளகாய். ஓ, புரியுது. ஃபுல்லாக அரைச்சி வச்சிட்டேன் அப்படியே. எல்லாத்தையும் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெயை தேவையான அளவு ஊற்றவும். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஹீட் ஆகணும். அப்படியே கடுகு, சீரகம் தேவையான அளவு எல்லாம் பொரியுற மாதிரி. வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன். தக்காளி கலர்ஃபுல்லாக இருக்குப்பா. தேவையான அளவு உப்பை போட்டால் தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வரும். அப்படியா? எவ்வளோ போடணும் மிளகாத்தூள்? 1 ஸ்பூன். காரம் தேவையான அளவு தேவையாவோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஹீரோ கம்பிங். ஹீரோ என்ட்ரியா? காளான் மஷ்ரூம் கிரேவி இல்லை பற்றியா? நான் கொஞ்சமாக தான் பண்ணுறேன். ஏன்னா ஆளுங்களை பொறுத்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பண்ணிக்கலாம். வந்து 2 பேருக்கு ஒரு வேலைக்கு 2 பேர் கரெக்டாக இருக்கும். நல்லா இங்கே போட்டு ஒரு கரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வேக வைப்போம். நல்லா வெந்தால் போதும். வெந்தது பிறகு நம்ம அரைச்சி வச்சுக்கிறோங்க பவுடர் போட்டு. அதுக்கப்புறம் தான் பவுடர் போடுவியா? அந்த பவுடரில் என்னென்ன இருக்குன்னு? அந்த பவுடரில் என்னென்ன இருக்குன்னு இதில்? சீரகம், மிளகு, மிளகாத்தூளா? இது இல்லையா? வெறும் காஞ்ச மிளகா கொஞ்சம் வறுத்து. சரி. அது கொஞ்சம். சோம்பு கொஞ்சம். ஓ, இதுதான் இந்த டேஸ்ட்டுக்கு இதுவா? சீக்ரெட்டா? எடுத்துக்காம எப்படி இருப்பாங்களா? ஓகேவா? இப்போ அந்த தூளெல்லாம் போடுவோம். மலைச்சாரல் மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு மசாலா பெப்பர். வெறும் பெப்பர் தூள் இருக்கும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி தூளும் எடுத்து எடு. அதை சிக்கன் பீஸ் மாதிரி இருக்கப்பா. மட்டன் ஃபீல் கொடுக்கும். மட்டன் ஃபீலா? பார்க்கலாம். வேகட்டும்.